வேலை இதான் சொன்னா கேளு. டேய் நில்றா. டேய் மேலே ஏறி வா. எப்ப அர்ச்சனா என்ன கொன்னுடாத, நான் பாவம் இல்லையா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுறியா? டேய் வறுமையை போக்குறதுக்கு நேர்மையான ஒரு தொழில கவர்மெண்ட் உனக்கு கொடுத்துருக்குல்ல. ஆமா. அதுக்கப்புறம் எதுக்குடா இந்த வேலையை பண்ணிட்டு என் வீட்டுக்கு வந்த? என்ன அர்ஜுனா பிரச்சனை? போஸ்ட்மேன் வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு என் வீட்டுக்குள்ள காலடி வச்ச மெதிச்சு கொன்னுடுவோம். அந்த பிள்ளையார் பட்டி பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே உன் வீட்டு பக்கமே கால் எடுத்து வைக்க மாட்டேன். லெட்டர் கரெக்டா என் வீட்டுக்கு வந்து சேரல, உன்னை கொன்னுடுவேன் ஜாக்கிரதை. கொடுத்தாலும் பிரச்சனை பண்றான், கொடுக்காட்டாலும் பிரச்சனை பண்றான். ஆண்டவா நான் என்னதான் செய்யறது? என்ன செய்யணும்னு உன்னை இந்த வேலை செய்ய சொன்னால அவங்கிட்ட போய் கேளு. யார்கிட்ட? வேண்டாம் வேலை இதா என்கிட்டயே நீ விளையாடாத. உன்னை சொல்லி அனுப்புனது அவன் தானடா, நஜீப். ஆண்டவா அவங்கிட்ட போய் சொல்லி வை. அவனால எனக்கு நஷ்டப்பட்டதெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு ஒருத்தரையும் அனுப்ப வேண்டான்னு அந்த நேரத்துல கட்டின பொண்டாட்டிக்கு சோறு போடுற வழியை பார்க்க சொல்லு. அதனாலதான் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் திறந்திருக்கேன். திறந்துட்டாலும் ஆபீஸ் திறந்தா மட்டும் போதாது, என்னோட உதவி இல்லாம நான் நடத்துற மாதிரி ஒரு ஈவென்ட் அவனை நடத்தி காட்ட சொல்லு பார்க்கலாம். அன்னைக்கு இந்த களியக்காவல அர்ஜுனன் ராஜா ஃப்ரெண்ட்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆபீஸ பூட்டிட்டு அந்த தங்கச்சி மட நஜீபோட ஆபீஸ்க்கு போய் அவனுக்கு கீழே வேலை செய்வேன். நிறுத்துங்க. டேய் நான் சவால் விடுறேன், அதுக்கு இவங்க தான் சாட்சி. போய் அவங்கிட்ட சொல்றா. அப்பா பிள்ளையார் பட்டி பிள்ளையாரப்பா, உனக்கு வாழைப்பழம் காணிக்கையா தர்றதுக்கு எனக்கு 2 மாசம் டைம் கூடப்பா. மே ஐ ஹெல்ப் யூ சார்? சேம் டு யூ. என்ன வேணும்னு கேட்ட சார்? ஐயோ எனக்கு தெரியலையா, நான் தாங்க பிஎம். பிஎம்மா? புன்னகை மன்னன் பிரேமச்சந்திரன். உங்க பனாரஸ் சாரிய ஈவென்ட் பண்ணீங்களே, அத பண்ணது நாங்க தான். பிரெஞ்சு குரூப். அன்னைக்கு கூட நீங்க என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தீங்களே. சாரி சார், உங்களை எனக்கு ஞாபகமே இல்ல. உங்களுக்கு எல்லாம் ஒருத்தரா 2 பேரா? What is your problem? கேட்டது புரியல. நான் இந்த கடையோட புது மேனேஜர், பேரு கோஷி. ஐசி இல்ல, கோஷி, ஜேக்கப் கோஷி. நீங்க? நான் அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அர்ஜுன ராஜோட ஒரே மேனேஜர். நான் வர்றது அர்ஜுன் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. ஓகே வாங்க. காஞ்சிபுரம் சாரி லான்ச்சிங்காக உங்ககிட்ட டிசைன் காட்ட வந்திருக்கேன். எங்க உங்க முதலாளி? துபாய் போயிட்டாரா? அப்ப எப்போ வருவாரு? லான்ச்சிங்க்கு முதல் நாள் வருவாரு. அதுக்கு இல்ல, இந்த டிசைனை முதலாளி பார்க்காம எப்படி? டிசைன்ஸ் பார்த்து அப்ரூவலும் கொடுத்தாச்சா? யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் ஈவென்ட்ஸ் குரூப்போட எக்ஸிகியூட்டிவ் மிஸ்டர் பிரேமச்சந்திரன் நினைக்கிறேன். சார் நான் தான் சார் பிரேமச்சந்திரன். அந்த ஆளும் பிரேமச்சந்திரன் தான் சொன்னாரு. அது சிஎம் பிரேமச்சந்திரனா? எஸ் எக்ஸாக்ட்லி அவரே தான் சார். அவன் எக்ஸிகியூட்டிவ் எல்லாம் ஒண்ணு இல்ல, வெறும் எச்சக்கல. ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனில இருந்து பிரிஞ்சு போய் நியூ ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற எச்சக்கல பையன். அவன் சிஎம்க்கு சீட்டிங் மட்டும் தான் அர்த்தம். எப்படி இருந்தாலும் எம்டி டிசைட் பண்ணிட்டாரு. ஒரு வெரைட்டி ஈவென்ட்டா தான் அவங்களும் டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலா பஞ்சவாத்தியம் செண்டா அப்புறம் அந்த மாதிரி நாங்களும் நிறைய ஏற்பாடு பண்ணி காட்டுவோம். முக்கியமா இது வாசிக்கிறது எல்லாமே லேடிஸ், ஃபுல் லேடிஸ். லேடிஸா? எம்டிக்கு பிடிச்சு போச்சு. நானும் ஓகே சொல்லிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அட நாதாரி, சாரி சார், நான் அந்த சிஎம் சொன்னேன். கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்ச்சியா இருக்கும். லேடிஸ் எல்லாம் வாசிக்க போறாங்க. ஓகே. நாதாரி பையன் ஆப்பு வச்சுட்டானே. அட நன்னாரி பையல. நாம வந்து இன்னும் 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த அர்ஜுனுக்கு மூக்கு உடைஞ்சு போச்சு. போதும், உங்க ப்ரோக்ராம்ல நிறுத்துங்க. ஆர்டர் இப்பதானே கிடைச்சிருக்கு, இவென்ட் ஒண்ணு பண்ணி காட்டலையே. இதுக்கு மேல என்ன கிடைக்கணும்? நீ வேணா பாரு, அர்ஜுனன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ப காலி பண்ணிட்டு நஜீப் கால கொண்டு வந்து சாவியை வச்சு அவன் மன்னிப்பு கேட்க போறான் பாரு. போதும் போதும், பந்தா பண்ணதெல்லாம் அந்த பிஎம் பேரை யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்டரை நீங்க தட்டி பறிச்சிட்டு வந்தீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா ஆளுங்களை கூட்டிட்டு இப்பவே இங்க வந்துருவாரு. அவன் வரட்டுண்டி, அப்பதான் இவனுக்கு பாடம் புகட்டி நான் சொல்ற பொண்ணை இவனை கல்யாணம் பண்ண சொல்லுவான். அது வந்து அர்ஜுன் ராஜ் தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ சொன்னா எந்த பொண்ணு கழுத்துல வேணா தாலி கட்ட நாரடி. உன் கல்யாணத்தை பத்தி இப்ப பேசலடா, அவன் கல்யாணத்தை பத்தி பேசுனேன். அது சரி. அப்ப அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் என்ன ஊருக்காரங்க முன்னாடி கூட்டிட்டு போய் அங்க சபதம் போட வச்சியா? அப்புறம் இல்லாம முன்கூட்டியே சொல்ல வேண்டாமா? ஏண்டா, நான் இவளை கல்யாணம் பண்ணதுனாலதான் அவன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு, அதனாலதான் நான் ஆயுஸ் முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த எண்ணத்தை அவன்கிட்ட இருந்து மாத்தணும்னா ஏதாவது ஒரு பொண்ணை புடிச்சு அவனுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப அவன் ஆளை வச்சு என்ன கிழிக்க போறான்னு சொல்லு. நீ அமைதியாரு, அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குல்ல. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அது உடனே நடக்குது. கீழே போட்டு மிதிக்கிறது. நீ தானே ஏமாத்தி ஆர்டர் புடிச்ச. நீ தப்பா பேசாத, உன்னை நம்பிதான் அதெல்லாம் செஞ்சேன். செஞ்சல்ல, அப்ப அந்த நன்றி வேணும்டா, நன்றி வேணும். இது எந்த ஒரு நியாயம்? அட பாவி. அப்படியே முருகன் ஞான பண்டிதா, இந்த ப்ரோக்ராம்ல எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சு அந்த பிஎம் பிரேமச்சந்திர மூஞ்சில கரிய பூசினாதான் நான் இந்த ஊர்ல நிக்க முடியும். பாத்துக்கடை எப்படியாவது.
Ma'am? Yes? Only sarees, no jackets. No jackets? Call the bloody manager. Hi everybody. நான் தான் சிஎம் பிரேம்சந்திரன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மேனேஜர். ஹாய் Manager? Where are the jackets? ஜாக்கெட் அது ஐயோ. Where are the jackets for the sarees? நான் மறந்து போயிட்டேன். What? அதாவது அதான் ஞாபகம் இல்ல. ஞாபகம் வந்து போயிடுச்சு. அதான் சொல்ல வந்தேன். மறந்து போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. Go man. தான் வந்துடுறேன். Bloody fool. அவளோ அவ இத்து போன இங்கிலீஷ். நஜிப்பே, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ராம்போ ஸ்டைல்ல ஒரு நட போட்டு பார்த்தேன், வேற ஒண்ணு இல்ல. ஏய், அது ராம்போ இல்ல, ராம்ப். அது ஏதோ ஒரு கர்மம். உன்னை அவசரமா மேடம் கூப்பிடுறாங்க, நீ முதல்ல போ. அப்புறம் ஒரு விஷயம், இந்த இடத்துல வச்சு டே நசீப் போடா வாடா இப்படிலாம் கூப்பிட கூடாது. அதுல என்ன குறைஞ்சு போயிட்ட? உனக்கு இல்லடா, எனக்கு. அவ்வளவுதானே. சார்னு மட்டும் கூப்பிடு. என்ன ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட ஸ்டாஃப்க்கு முன்னாடி மரியாதை கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டோம். அந்த ரெஸ்பெக்ட்டை எம்டி மேனேஜர் கிட்ட காமிக்கணும். நான் ஒண்ணு சார்னு கூப்பிடுறேன். குறைஞ்சு போட்டு பாரு. நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வித்தியாசம் தான். நீ கோட் போட்டு இருக்க, நான் கோட் போடாம இருக்க, அவ்வளவுதான். ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னங்கிறது உனக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நீ எம்டி ஆவ. I am new friends group MD Nasir. Hello sir. Are you okay? Yeah, okay sir, but one problem. What problem? நாங்க வாங்கின சாரில பிளவுஸ் இருந்தது. மெஷர்மென்ட்க்கு அனுப்புனப்போ அதுல பிளவுஸ் இல்ல. I told that your manager, but he didn't respond here. See madam, actually நான் இவங்க கிட்ட ஏற்கனவே சொல்ல சொன்னேனே. சிஎம் எதையுமே சொல்லாம போயிட்டாரா? ஒரு நிமிஷம். வா வா வா. இவங்களோட இங்கிலீஷை கேட்டு அவன் பயந்து போயிருப்பான். தக்க மறந்து போயிருப்பானோ? எனக்கு தெரியல. நீ அவங்க கிட்ட எப்படியாவது பேசி கொஞ்சம் அப்படி சாரி எகிரிய போட்டு மூடிக்க சொல்லு. பிளவுஸ் போடாமலையா? இது சாரியோட ஷோ தானே, பிளவுஸ் ஷோ இல்லல்ல. இவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? நீ என்னவாவது பேசி அவங்கள சாரிய போட்டு மூடிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. போ 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 போ, சமாளி, என்ன விட்டு. யப்பா, எப்படியோ தப்பிச்சா. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? சாரி எப்படி ஸ்டைலா கட்டுறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதாவது கிராமத்துல பிளவுஸ் போடாம அப்படியே புடவைய போத்திட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி. அது சூப்பர், வெரி நைஸ். அது சரி, சாரி எங்க இவ்வளவு தூரம்? அதுவா, மாடல்ஸ் எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க எல்லாம் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓரமா நின்னு பாத்துட்டு போறேன். அதெல்லாம் பார்க்க அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நம்மளுக்காக வெளியூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ரெண்டு வார்த்தை பார்த்து பேசலாம் என்ன நினைப்பாங்க? சரி, என்னை கொஞ்சம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட. செய்யறேன். ஆனா அவங்க ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வெளியில வரட்டுமே. அது வரைக்குமா? ஆமா, நீங்க வாங்க, ஆடிட்டோரியத்துல போய் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் பாத்துட்டு வரலாம். வாங்க வாங்க வாங்க. அது வந்து வாங்க என் கூட வாங்க. காஞ்சிபுரத்துல உள்ள எல்லா ஜவுளி கடை ஓனர்ஸும் வராங்க. அவங்களுக்கு ஃபுல் மேலதாளத்தோட வரவேற்கணும். அதெல்லாம் அடிச்சு பின்னி எடுத்துடலாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. லேடிஸ் வாத்திய குளின்னு வந்து சேரலையே. இப்பவே மணி 5 ஆச்சு. ஷார்ப்பா 7 மணிக்கு ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணணுமே. சரியா 7 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும் பாருங்க. நீ எங்க போயிட்ட? சாரி மிஸ்டர் சிஎம், நீங்க ஒரு டிராவல்ஸ்ல கார் எடுத்துட்டு போயிட்டு தஞ்சாவூர் மேலக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். டிராவல்ஸ் காரன்ட்ட நான் வந்து பைசா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. நீ ஒரு நிமிஷம் வா. நான் ஒரு நிமிஷம். நானா? ஒண்ணுதான். 1 செகண்ட். ஓகே. என்னடா? அட கடவுளே. என்ன நஜீப், எனிதிங் ராங்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், நீங்க ஆடிட்டோரியத்துல இருங்க. நீ இங்கே ஏறா. இங்க பாரு, நான் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம். அடிச்சு கிழிச்சு எடுத்துறணும். அடிக்கிற வேலையை அடிச்சு போடலாம், ஆனா கிழிக்கிற வேலையை நஜிப் வந்தா தான் கிழிக்க முடியும். வாட்? அப்படிதான். அப்படி அப்படி அப்படிதான் அப்படிதான். ஐயோ, காதே கேட்காம போயிடும் போல இருக்கு. என்னடா பண்ற? அட, இது ஒண்ணுமே இல்லம்மா, இது வெறும் ஆரம்பம் தான். அவன் இங்க வரட்டும். அந்த தங்கச்சி மடன் நஜீப், அவன் தான் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்றான்னா நீயும் அப்படிதான் பண்ணணுமா என்ன? என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு அங்கதானே வாழ்றான். அம்மா, நமக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்ல. இது எனக்கும் அவனுக்கும் நடக்கிற போர். இதுல நீங்க தலையிடாதீங்க. கடவுளே, இந்த பிரச்சனை எங்க போய் முடியுமோ? நீதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். உங்களை வாசிக்க சொன்னது நான் தான். நிறுத்த நான் தான் சொல்லுவேன். நிறுத்துங்க. இவங்களை தாளம் போட சொல்றதுக்கும் நிப்பாட்டத்துக்கும் அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. உன்னோட அதிகாரம் எல்லாம் கேட்டுக்கு அந்த பக்கம். என்னது? அட்வான்ஸ் கொடுத்து இவங்களை ஏற்பாடு பண்ணது நான் தான். ஆள் மாறாட்டம் பண்ணி இவங்களை உள்ள கூட்டு வந்து தாளம் போட சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனனுக்கு துரோகம் பண்ணா இப்படித்தான். அவங்க வழியிலே போய் அவங்கள நாங்க ஏமாத்துவோம். அத சொல்றதுக்கு இவன் என்ன பெரிய வித்வானா? இல்ல, துரோகம் பண்றவங்களை கொம்ப முறிக்கிற கலையக்காவல அர்ஜுனன்.
சவால் விட்டா ஆம்பளைங்க மாதிரி மோதி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு சில தந்திரங்கள்லாம் பண்ணி ஏமாத்தி ஜெயிக்க கூடாது. போட்டின்னு வந்துட்டா பல தந்திரங்கள்லாம் செஞ்சு ஜெயிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் யூஸ்வல் தான். தோல்வியை சந்திக்க முடியாதவங்களுக்கு அது பெரிய ஏமாற்றமாவும் அது பெரிய குற்றமாவும் தோணும். அதனாலதான் இவங்களை நீ ஏமாத்தி இங்க கூட்டு வந்திருக்க. முதல்ல ஏமாத்துறது நீதானே. முள்ளால எடுக்கிறதா எங்க அண்ணனோட ஸ்டைல். முள்ளால எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். முதல்ல இவங்களை அனுப்பு. அவங்க எல்லாம் என்னோட ஆளுங்க. என்னது? அதெல்லாம் போட்டிக்கு முன்னாடி. தோத்துருவேங்கிற பயம் இருந்தா இப்பவே வேண்டான்னு சொல்லு. என்கிட்ட விளையாட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு உன்னோட அத்தனை கொட்டத்தையும் அடக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஞாபகம் வச்சுக்க. 7 மணிக்கு முன்னாடி இவங்க அங்க வந்து சேரலன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். வண்டி எடுறா நீ. என்ன மேலத்த ஆரம்பிக்க சொல்லட்டுமா? வேண்டாம், அவங்கள அனுப்பிடு. அனுப்பிடணுமா? டேய், அவனை இங்க வர வச்சு அவன் செஞ்ச தப்ப அவன் வாயாலேயே ஒத்துக்க வைக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. இனிமே அவன் நடத்துறானோ நடத்தலையோ என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஜெயிச்சுட்டேன்னு பந்தா காமிச்சிட்டு வரமாட்டானே. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இவங்களை அனுப்பி அங்க ப்ரோகிராம் நடத்துறத மட்டும் என்னால அனுமதிக்க முடியாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, விடியற வரைக்கும் இவங்களை இங்க நிக்க வச்சு வாசிக்க சொல்லு. அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுத்து உன் சம்பளத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் வண்டி எடுத்துட்டு மேலத்துல இருங்க. சே, மேலத்தை எடுத்து வண்டியில இருங்க. போங்க போங்க போங்க. ஹோல்ட் ஆன். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட்ல பத்திரமா இறக்கி வச்சிருந்தோம். என்ன புரியுதா? என்னடா இது? எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா வந்து சேரனா இப்பதான் வர்ற? அதையும் கேக்குறேன். அவன் நைட்டு சரக்க போட்டு டைட் ஆகி அங்கேயே படுத்துட்டான். அவனை கிளப்புறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இவன் வேற. அவங்க தான் என்ன எழுப்பி விட்டாங்க. சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. டூப்ளிகேட் போல இருக்கு. போட்டேனா உன் ப்ரோகிராம பார்த்து சும்மா குரூப்பே அசந்து போயிட்டாங்க. அரேஞ்ச்மென்ட் பார்த்து அர்ஜுன் ராஜா மிரண்டு போயிருக்கா பாத்துக்க. இல்லனே தம்பி சொல்றதெல்லாம் சரிதான். ப்ரோகிராம் ரொம்ப சூப்பரா இருந்தது. கரெக்ட். நாளைக்கு அர்ஜுன் ராஜா ஆபீஸ பூட்டிட்டு கரும்புலி செம்புலி குத்திக்கிட்டு ஊரு முன்னாடி நடந்து வர போறா. அதை நீ பார்க்க தான் போற. கண்டிப்பா நடக்கதான் போகுது. நடக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் அவன் ஆபீஸ போட்டுறது நடக்குமா நடக்காதா? அது எப்படி? நம்ம கிட்ட தோத்தா ஆபீஸ மூடுறன்னு சபதம் போட்டிருக்கான்ல. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சோம், நம்ம ஒத்துக்கணும்ல. எப்படி சம்மதிக்காம இருப்பான்? நம்ம ஏமாத்தி தான் இந்த ஆர்டர் பிடிச்சோம்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? நான் தான் அப்பவே சொன்னல, ஆள் மாறாட்டம் பண்ணி ஆர்டர் பிடிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு. இப்ப நான் டீ குடிச்சா ஒர்க் அவுட் ஆகாது. தெளிஞ்சிரும். நீ அங்க கூட. நம்ம ப்ரோகிராம் பண்ணது ரொம்ப நல்லா வந்துச்சு. இனிமே நம்ம குரூப்ல புக் பண்றதுக்காக நிறைய பேர் நம்மள தேடி இங்க வருவாங்க. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஆர்டர் கொடுக்க இங்க வந்தாச்சு. நமக்கு டைம் ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, பாலாஜி மாமா இத பிடிங்க. வாங்க மாமா. என்னம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு மாமா. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இந்த ஆள் யாரு? புது அவதாரம். என் பொண்டாட்டியோட ஒரே ஒரு மாமா, பாலகிருஷ்ணன். பாலாஜின்னு கூப்பிடுவாங்க. தமிழ் தெலுங்கு சினிமாக்கள்ல போட்டோகிராஃபரா இருக்க. சுனாமி வர்றது மாதிரி எப்ப வருவாரு எப்ப போவாருன்னு தெரியாது. திரும்பி போறப்ப வாரி அமைக்க எடுத்துட்டு போயிடுவாரோ. அப்படிப்பட்ட ஆள் இல்ல, ரொம்ப நல்லவர். இல்ல சுனாமின்னு சொன்னியா, அதுக்காக தான் கேட்டேன். ஏன்டா பாபு இலா சூஸ்னாவோ? இல்ல, பாலாஜி மாமா இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பக்கத்துல ஒரு ஷூட்டிங், அதுக்காக தான் வந்தேன். ஒரு தெலுங்கு படம். டைரக்டரும் ப்ரொடியூசரும் நாளைக்கு தான் வர்றாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். உங்க எல்லாரையும் பாத்துட்டு காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்க இருந்து போறோம். முடிச்சிட்டு போவீங்களா? அதுக்கேண்ட அதிர்ச்சி அவரை பாத்துட்டு போறேன். நான் விசாரிச்சு முடிச்சிட்டேன். என்னத்த விசாரிச்சா? யாரு இவன்? நான் அஜிப்போட ஃப்ரெண்ட். வேலைக்கார பையன். கொஞ்சம் பேக் போடா. அர்ஜுன வீட்டுக்கு போயிட்டா உங்களை பார்க்க வந்திருக்க முடியாது. அதனாலதான் நான் முன்னாடியே உங்களை பார்க்க வந்துட்டேன். எங்க மேல இன்னும் கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எதுக்காகமா? இல்ல, இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். யாரோட சேர்த்து வைக்கிறதுன்னு தீர்மானிக்கிறது நாம இல்ல, எல்லாம் அந்த ஆண்டவன். அதுதான் மாமா நானும் சொல்ல வந்தேன். கையெடு. உன்னை யார் கூப்பிட்டது? கடவுள் ரொம்ப தான் கஷ்டப்பட்டு. புரியலையே. நீ பட்டச்சாராயம் குடிச்சிருக்கியா? இப்படி நாருது. வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கான். இவனும் ஒண்ணு இல்ல. வா உள்ள போலாம். மண்ட காய விட்டான். அட, நீ எங்கம்மா போற? நெல்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் குடிக்க காஃபி எடுத்துட்டு வரேன். இது நல்ல ஐடியா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. அர்ஜுனா இன்னும் கோவமா இருக்கான் இல்லையா? எப்படி கோவம் போகும்? நான் இவளை தூக்கிட்டு வந்துட்டேன்னு அவனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. என்ன, அது உண்மையா? இல்ல, உண்மை என்னங்கறத நீங்களாவது தெரிஞ்சுக்கங்க. சொல்லு. என் உயிரை நான் பணைய வச்சுதான் இவளை நான் கட்டிக்கிட்டு வந்தேன். ஈஸ்வரா, ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த? இல்ல, அவளையும் குத்தம் சொல்ல முடியாது. எத்தனை மாப்பிள்ளைங்களுக்கு முன்னாடி காஃபியையும் பலகாரத்தையும் கொடுத்துட்டு அவன் நிப்பா. ஜாதகத்துல செவ்வாதோஷம் உள்ள பொண்ணு யாருக்கும் வேண்டாம். நம்மளால அண்ணனோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு நினைச்சு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா. எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கான்னு அவ என்கிட்ட கேட்டப்ப எனக்கு வேற எதுவுமே தோணல. கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த ஜாதகத்துல நம்பிக்கை இல்ல.
ஆமா, இந்த விஷயத்த நீ அர்ஜுனன் கிட்ட சொல்லவே இல்லையா? நாங்க நல்ல காரியத்துக்காகத்தான் பண்ணோங்கிறத நாங்க எப்படி அவங்ககிட்ட சொல்றது? நாங்க திரும்பவும் அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக பேச நின்னா அவன் கம்பு எடுத்துட்டு எங்களை அடிக்க வர்றான். என்னங்க மாமா? உன் புருஷன் சொல்றத கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ வருத்தப்படாதப்பா. ஒரு குழந்தை பிறந்துட்டா அவனுடைய பிடிவாதம் எல்லாம் மாறிடும். அவன் கல்யாணம் பண்றதுக்கே ஒத்துக்கல, அப்புறம் எங்க குழந்தை பெத்துக்கிறது? அவன் குழந்தை பெத்துக்கிறத பத்தி நான் பேசல, நீங்க குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேசின. அது எப்படி முடியும்? அண்ணா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கைன்னு ஒத்த பிடியில இவரு நின்னுட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? சாந்தி முகூர்த்தமா? ஃபர்ஸ்ட் நைட்டு. நாங்க ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி எங்க மேல கோவமா அந்த அர்ஜுனன் கோவப்பட்டு நிக்கும் போது நாங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அதனாலதான் இவ இதுக்கு பதிலா ஜாதக தோஷம்னு அர்ஜுனன் வீட்லயே இருந்திருக்கலாம். இத பாரு, இத இப்படியே விட்டா நல்லா இருக்காது. அவனுடைய பிடிவாதத்தையும் வைராக்கியத்தையும் நான் மாத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். நீ தைரியமா இரு. இப்ப ஷூட்டிங் தொடங்க போற சினிமா ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னால அவன் ஒரு கல்யாணம் பண்ணிருப்பான். இந்த வீட்ல ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத என் கண்ணால பாப்பேன். இது இந்த பாலாஜியோட சபதம். திருவேற்காட்டு கருமாரியம்மா, இது எதுவும் தெரியாம என் பையன் ஏன் அப்படி நடந்துக்கிறானோ? கடவுள் முன்னாடி ஜாதி மதம் எதுவும் இல்ல, எல்லாரும் மனுஷன்தான். இனிமேலாவது பிடிவாதம் வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை அனுசரிச்சு போக சொல்லுங்க. எனக்கு அப்பவே தெரியும் காரணம் இல்லாம அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு. அப்படின்னா நீ அதை உங்க அண்ணன் கிட்ட சொல்லலாம்ல? அது வந்து என்ன ஏதோ மீட்டிங் நடக்குது, என்ன விஷயம்? ஐயோ, நாம நினைச்சபடி ஒண்ணுமே இல்ல. நஜீப் ரொம்ப இங்க பாருங்கம்மா, அவனை பத்தியோ அவளை பத்தியோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. அவங்க கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளுப்பா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல மாமா. என் மூஞ்சில பூசின கறி எவ்வளவு தொடச்சாலும் போக மாட்டேங்குது. இதுதான் இவன் பிரச்சனையே. மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். இப்படி கோவப்படுறானேன்னு வருத்தப்படாதீங்க. அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி அவனை சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. கடவுளே, அந்த PM பிரேமச்சந்திரனை பூஜை சாமான் வாங்க சொல்லி அனுப்பி வச்சமே, அந்த பாவி எங்க போய் தொலைஞ்சான்? இந்த மிக்சிங் கரெக்டா இருக்கான்னு பாரு. அப்ப நீ என் மிக்சிங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லு. எந்த விஷயத்தையும் ஒரு தடவை பார்த்தா போதும் இந்த PMக்கு. நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான். என் மூஞ்சிக்கு முன்னால புகுந்தா பிடிக்காது. டேய், கெட்டிக்காரன்னு சொன்னா சாமர்த்தியக்காரன்னு அர்த்தம். ஓ, அப்படி சொன்னீங்களா? ஆமா, நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை எங்க நிறுத்தணும்? நாகர்கோயில்ல ஒரு தெலுங்கு படத்தோட ஷூட்டிங். கோயில்ல நடக்கிற ஒரு கல்யாணத்தை ஹீரோவும் ஹீரோயினையும் பாத்துறாங்க. கரெக்ட். ஹீரோ ஹீரோயினி ரெடி. அவங்க பார்க்க போற கல்யாணத்தோட பொண்ணும் ரெடி. பட் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா நடிக்க வந்த பையனை டைரக்டருக்கு பிடிக்கல. டைரக்டர் கோதண்டராம ரெட்டி என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. பாலாஜி, நீ கல்யாண மாப்பிள்ளையா நடுறான்னு என்ன பார்த்து சொன்னாரு. அன்னைக்கு நான் இந்த மாதிரி இல்ல, இதை விட கேவலமா இருந்தீங்களா? ஸ்மார்ட்டா இருப்பேன். சிவாஜி கணேசன் தெரியுமா? அவர மாதிரி. அப்புறம் அவ்வளவுதான், நேரா போய் உட்காந்து தாலியை கட்டிட்டா ஃபர்ஸ்ட் டேக் ஓகே. ஷூட்டிங் முடிஞ்சு நான் கிளம்பலான்னு பார்த்தா அவங்க வர்றாங்க. யாரு? நான் தாலி கட்டின பொண்ணோட அண்ணன் ராமகிருஷ்ணனும் அவங்க ஊருக்காரங்களும். எதுக்கு? தாலி கட்டின பொண்ணை விட்டுட்டு போனேன்னா உன் கைய கால வெற்றி வேணும்னு என் பெட்டியும் பேக்கையும் ஊருக்காரங்க புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு நடிகை இல்லையா? அடே, ஷூட்டிங் பார்க்க வந்த பொண்ணு கிட்ட ஏதோ பொய்ய சொல்லி பொண்ணா உட்கார வச்சிருக்கான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஸ்கல். அதுக்கப்புறம் என்ன, சாந்தி முகூர்த்தம் கூட நடந்து முடிஞ்சிருச்சு. சாந்தி முகூர்த்தனா? ஃபர்ஸ்ட் நைட்டிங். அது நடந்துச்சு. அது அப்புறம் அங்கேயே பண்ண வேண்டியதானே? அதே பேர்ரா, அந்த டயத்துல எங்க ஊர்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்கள ஏன் கட்டல? சினிமாக்காரனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா அவளை வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சுட்டான். அப்புறம் என்ன, நீங்க நாகர்கோவிலுக்கு போவே இல்லையா? போயிருந்தா என் கைய காலை உடைச்சு என்ன அங்கேயே புதைச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா? ரொம்ப இடங்கள்ல நான் அவங்கள தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. அன்னைக்கு கேமராவை தூக்கிக்கிட்டு அலைஞ்சவன் தான் இன்னைய வரைக்கும் நிறுத்தல. ஓ, பிளாஷ்பேக்கா? கேளு கேளு. சரி சரி, உக்காரு. வேண்டாம், நான் இந்த கதையை ஒரு 1000 தடவை கேட்டு காதை புளிச்சு போச்சு. 1000 இல்ல, 10,000 தடவை கேட்கணும். அப்பதான் பொண்டாட்டி புள்ளைங்க குடும்பம் இருந்தும் தனிமையில வாழ்ற ஒருத்தனோட துன்பம் என்னன்னு புரியும். என்ன துன்பம் இருக்கு? எல்லாம் சிவமயன்னு வாழ்ந்துட்டு போயிட்டா நிம்மதியா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? சுகம் வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அப்படித்தான் தோணும். ஆனா மனசுக்குள்ள எரிரத்தி யாருக்கும் தெரியாது. அதனாலதான்டா சொல்றேன், இந்த பாலாஜி மாமாவோட கதி உனக்கு வரவே கூடாது. உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே வரக்கூடாது. நான் மனப்பூர்வமா சொல்றேன். தண்ணி அடிச்சுட்டு பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாத. அப்படிலாம் இல்ல மாமா. நஜீப்பா ஆதிரா கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணம். வேண்டாம்,
அதை தவிர வேற ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க. இன்னொரு பேக்கு ஊத்துட்டுமா? ஊத்துறா. இந்தாங்க. இன்னைக்கு இவங்கிட்ட பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டு தான்டா விடுவேன். போதும், ராவா அடிச்சுக்கிறேன். இவன் யாரு இந்த நேரத்துல? பழனியப்பன் அவங்க எடுப்புங்களாம். யார் அந்த பழனியப்பன்? கந்து வட்டிக்காரன். கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். கட்ட பஞ்சாயத்து? யாரையாவது கைய கால எடுக்கணும், வண்டி ஏத்தி கொள்ளணும்னா இவங்கிட்ட சொன்னா போதும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டை வச்சு முடிச்சிருவான். அதான் கரெக்ட். நீங்க சொன்னா சரி. அர்ஜுனராஜே சொன்னதுக்கு அப்புறம் பழனிசாமிக்கு வேற என்ன வேலை? உங்களுக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? வண்டிடுறா. இந்த பழனியப்பங்கிட்ட அர்ஜுனனுக்கு என்ன வேலை? நான் ஜீப்போட கைய கால எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் மனசு இப்படி ஆயிடுச்சே. இவன் கோபத்தால என்னென்ன விபரீதம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. போதும். கார்ல யார் வரா? நம்ம சாப்பிடும் போது தான் இந்த மாதிரி நாதாரி பசங்க எல்லாம் வருவானுங்க. ஐயோ, நான் உங்களை சொல்லலைங்க, அவனுங்களை சொன்னேன்.